அது மாணிக்கத்தோட வீடு. மாணிக்கம் அழகா உட்காந்துக்கிட்டு மண்ணை கலந்து அதுல பானைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான். பக்கத்துல வாணி மண்ணை கலந்து கொடுத்துக்கிட்டு இருந்தா. ரங்கா தூரத்துல நின்னு காய வச்ச பானைகளை எண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தான். வாணி, பாத்தியாமா? இந்த பானை எவ்வளோ அழகா வந்திருக்கு. இத பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. நல்ல விலை போகும்னு நினைக்கிறேன். அப்ப வாணி அந்த பானைய பார்த்து, ஆமாங்க மாமா, அந்த பானை ரொம்ப அழகா வந்திருக்கு. அதோட கழுத்து தான் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, இது மேல என்ன ஓவியத்தை வரையலாம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க? இது மேல அழகான பூக்களை வரைய போறேன். இது சாதாரண தண்ணி குடிக்கிற பானையா இல்லாம தனித்துவமா இருக்கணும். திருவிழாவுக்கு வர்றவங்க கண்ணெல்லாம் இது மேலதான் இருக்கணும். ரங்கா தூரத்துல நின்னு இத கேட்டு, மாமா, அந்த ஒரு பானைய பார்க்கறது இருக்கட்டும். இங்க காயாம நிறைய பானை இருக்கு. இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? இது எல்லாத்தையும் திருவிழாவில் வித்தாதானே பணம் சம்பாதிக்க முடியும். இது எல்லாத்தையும் பார்க்காம அந்த ஒரே பானைய பார்த்துக்கிட்டு இருந்தா பணம் வருமா என்ன? அப்பதான் கௌரி வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்தாங்க. கையில தண்ணி சொம்பு இருந்துச்சு. அவன் சொல்றதும் உண்மைதானங்க. காயாம இருக்கிற நிறைய பானைங்க இன்னும் அப்படியே இருக்கு. ஆகாயத்தை பார்த்தா மழை வர்ற மாதிரி இருக்கு. காயாம போனா செஞ்ச பானை எல்லாம் வீணா போயிடாது. மாணிக்கம் சிரிச்சுக்கிட்டே, கௌரி, 1000 பானை செஞ்சாலும் கிடைக்காத சந்தோஷம் இந்த ஒரு பானையில கிடைக்கும். இது கலை. இத பணத்தை வச்சு எடை போடக்கூடாது. அப்போ ரங்கா அதை கேட்டு, அப்படி என்னங்க மாமா கலை? இதுக்கு என்ன விலை கிடைக்கும்? சாதாரண பானை 50 ரூபானா இதுக்கு ஒரு 100 ரூபாய் கிடைக்குமா? அண்ணன், எல்லாத்தையும் பணத்தை வச்சே பார்க்காத. மாமாவோட கண்ணுல இருக்கிற சந்தோஷத்தை பாரு. இந்த பானையை செஞ்சதுலதான் அவளுக்கு சந்தோஷம் வந்திருக்கு. அப்பதான் அந்த இடத்துக்கு சீதா வந்தா. என்னம்மா வாணி, உங்க மாமாவுக்காக பேசிக்கிட்டு இருக்கியா? முந்தா நேத்து வாங்கிட்டு போன பானையில சின்னதா கீரல் விழுந்து தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கு. அதை மாத்தி கொடுங்கன்னு சொன்னா இங்க வேற பானைய அவரு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது கேட்டு கௌரி, ஐயோ சீதா, ஏதோ தெரியாம நடந்திருக்குமா, தப்பா எடுத்துக்காத. நாளைக்கு ரங்கா கிட்ட வேற பானைய உனக்கு கொடுத்து அனுப்புறேன். அட என்னம்மா கௌரி, உன் வீட்டுக்கார கையில பெரிய வித்தை இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா எனக்கு தான் தெரிய மாட்டேங்குது. ஆமா, என்ன அந்த பானை ரொம்ப வித்தியாசமா இருக்கு? இது விக்கிறதுக்காக இல்லம்மா சீதா, என் சந்தோஷத்துக்காக. முடிஞ்சதுக்கு அப்புறமா பாரு. சரி சரி மாமா, நேரமாகுது. இந்த பானை எல்லாத்தையும் நெருப்புல வச்சு சுடணும். இல்லனா நீ பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போயிடும். மண்ணை நம்பி வாழறவனை அந்த மண்ணு கைவிடாதுடா. என்னைக்காவது தெரியும் நான் செஞ்சிருக்கிற பானையோட அருமை உனக்கு. அடுத்த நாள் காலையில நெருப்பு அணைஞ்சு போச்சு. எல்லாரும் நெருப்பு கிட்ட இருந்தாங்க. மெதுவா உள்ள பானை சுட்டிருக்கான்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கௌரி மனசுக்குள்ள, கடவுளே, எல்லாம் சரியா சுட்டு இருக்கணும். இந்த தடவை பானை எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா உனக்கு நான் ஒரு தேங்காயை கொண்டு வந்து உடைக்கிறேன்ப்பா. மாமா, பாத்து எடு மாமா. அந்த மூலையில இருக்கிற பெரிய பானை உடையாம பாத்துக்கோ. மாமா, முதல்ல அந்த மயில் கூஜாவை பாக்குறீங்களா? அது எப்படி வந்திருக்குன்னு பாக்கலாம். மாணிக்கம் ரொம்ப கவனமா அந்த மயில் கூஜாவை வெளியில எடுத்தா. அதுல நேரம் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனா திடீர்னு பட்டுன்னு ஒரு சவுண்டு. என்னன்னு பார்த்தா அந்த பானையில ஒரு கீரல். மாணிக்கத்தோட முகம் வாடி போச்சு. ஐயோ, என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண இந்த கூஜாவை சரியா கழுத்துக்கிட்ட விரிசல் விட்டுடுச்சு. இனி இது வேலைக்காகாது. தூக்கி தான் போடணும் போல. வாணி கவலையா, ஐயோ, இது பாக்குறதுக்கு அழகா இருக்கு. ஆனா இந்த மாதிரி விரிசல் விட்டுருக்க வேண்டாம். அப்பதான் அங்க வந்த சீதா, என்னம்மா எல்லார் முகமும் வாடி போயிருக்கு? ஓஹோ, நேத்து மாணிக்கண்ண சொன்னா அந்த கூஜா உடஞ்சு போச்சா? அதுக்கு தான் சொல்றது, மண்பானை தான், அது எப்பவுமே சில்வர் பானை ஆகாதுன்னு. மாணிக்கோ கண்ணுல கண்ணீரோட அந்த கூஜாவை கையில எடுத்து வச்சுக்கிட்டு, எவ்வளோ கவனமா செஞ்சேன். எங்க தப்பாச்சு? என் குழந்தைக்கே அடிபட்டா மாதிரி இருக்கு. மாமா, இப்ப என்னாச்சு? அது உடஞ்சி போச்சு, அவ்வளவுதானே. இனி அது பயன்படாது. அதை தூக்கி போட்டுட்டு மற்ற பானையெல்லாம் ஒழுங்கா வந்திருக்கான்னு பாரு. ஆமாங்க, விடுங்க. திருவிழா நெருங்குது. உடஞ்சு போன பானைய வீட்டுக்குள்ள வச்சிருக்க கூடாது. அது நல்லதுக்குல்ல. அதை தூக்கி போட்டுருங்க. ஆனா மாணிக்கம், இல்ல கௌரி, இது உடஞ்சிருக்கலாம். ஆனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன். இதை தூக்கி போட எனக்கு என்னமோ மனசே வரல. என்னென்ன இது? அது உடஞ்சு போன பானை. தண்ணியும் ஊற்றி வைக்க முடியாது, அரிசியும் போட்டு வைக்க முடியாது. அப்புறம் என்ன பொருட்காட்சிக்கா வைக்க போறீங்க? அதை தூக்கி போட்டுருங்கண்ணே. அவங்க சொல்றதும் சரிதானே மாமா. இந்த உடஞ்ச பானையை வச்சு என்ன பண்ண போற? பேசாம அந்த மண்ணை வச்சு வேற பானை பண்ணு.
மாமா நீ கவலைப்படாத. ஆனா அண்ணன் சொல்றது உண்மைதான். இது நம்மளால விக்க முடியாதுல. இதை விற்க முடியாதுன்னு நான் ஒத்துக்கிறேம்மா. ஆனா அதுக்காக தூக்கி தான் போடணுமா? நம்ம கூட வச்சிக்க முடியாதா? நீங்க ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? சரி, அந்த உடைஞ்ச பானைய ஓரமா வச்சுட்டு வாங்க. வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டாலாவது மூளை ஒழுங்கா வேலை செய்யும். அப்படி 2 நாளுக்கு அப்புறமா மாணிக்கம் உடைஞ்சு போன அந்த பானையையே பார்த்துக்கிட்டு இருந்தான். பக்கத்துல வாணி உக்காந்துக்கிட்டு இருந்தா. வாணி, இந்த உலகம் ரொம்ப மோசமா. எதுவுமே அழகா இருந்தாதான் ஏத்துக்கும். சின்ன குறை இருந்தாலும் ஏத்துக்காது. மனுஷங்களுக்கும் தான். உண்மைதான் மாமா. ஆனா உடைஞ்சு போனதை ஒட்ட முடியாதா? ஒட்டுனாலும் அந்த தழும்பு அப்படியே தானே தெரியும். அது குறைய நாம மறைக்க வேண்டியதில்ல. அத அழகா காமிக்கணும். அப்படின்னா என்ன பண்ண போறீங்க மாமா? மாணிக்கம் சிரிச்சுக்கிட்டே, இதுல தண்ணி கொண்டு வர முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனா இதுல மண்ணை கொண்டு வரலாமே. மாணிக்கம் எழுந்திருச்சு நல்ல சத்தான மண்ணை வீட்டுக்கு பின்னாடி இருந்து கொண்டு வந்தாரு. வாணி ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கும்போது ரங்கா அங்க வந்தான். மாமா, மறுபடியும் அந்த பானையை வச்சு என்ன பண்ற? அதுல மண்ணை போட்டா அப்புறம் அந்த விரிசல் பெருசாயிடுமே. பெருசாகாதுடா. அந்த விரிசல் மூலமா தான் காத்தும் வெளிச்சமும் உள்ள போகும். நான் செடி வளர்க்க போறேன். கௌரி அங்க வந்து, செடி நட போறீங்களா? வீட்டுக்கு பின்னாடி அவ்வளவு இடம் இருக்கும்போது எதுக்காக அந்த உடைஞ்சு போன பானையில செடி வளர்க்கணும்? கௌரி, எதுவுமே வீண் கிடையாது. எல்லாமே பயன்படும். அம்மா, வாணி, நீ போய் ஒரு சின்ன செடியை கொண்டு வா. அப்போ சீதா எட்டி பார்த்து, ஓஹோ, மாணிக்கண்ண புதுசா விவசாயம் ஆரம்பிச்சிருக்காரு போலயே. செடி வளர்க்க போறாரு உடைஞ்ச பானையில. செடி வளர்க்கணும்னா தண்ணி ஊத்தணும்ல. தண்ணி அது வழியா போயிடாதா? போனா போகட்டும் சீதா. பானையில அதிகமா தண்ணி இருந்தா மண்ணும் வீணா போகும். அந்த செடியும் அழுகி போயிடும். அதிகமான தண்ணி வெளியில போகணும். அளவான தண்ணி இருந்தாதான் நல்லா வளரும். வாணி செடி கொண்டு வந்து, மாமா உங்க யோசனை நல்லாதான் இருக்கு. ஆனா செடி உசுரோட இருக்கும்ல. இருக்குமா? அளவான வெயில், அளவான காத்து, அளவான தண்ணி, இது எல்லாம் சேர்ந்து செடி நல்லா வளரப்போகுது. நீ பார்த்துக்கிட்டே இரு, செடி நல்லா வளரும் பாரு. மாணிக்கம் அந்த உடைஞ்ச பானையில மண்ணை போட்டு அதுல அந்த செடியை நட்டு வச்சான். அந்த செடி எல்லார் பார்வையிலயும் படுற மாதிரி வீட்டு வாசல்லையே வச்சான். சரி மாமா, யாராவது பானை வாங்க வந்தா இதை மறைச்சி வச்சிடு. இல்லனா இவங்க கிட்ட உடைஞ்சு போன பானைலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லப்பா, அது அங்கேயே இருக்கட்டும். எதுவும் வீணாகாதுன்னு அது ஞாபகப்படுத்தும். இப்படியே நாட்களும் போச்சு. மழை காலமும் வந்துச்சு. அந்த பானையில நட்டு வச்சிருந்த அந்த பூச்செடி நல்லாவே வளர்ந்து அதுல வெள்ளை நிறத்துல பூக்களும் அழகா பூத்து குலுங்கிக்கிட்டு இருந்துச்சு. பானை ஒடிஞ்சு போயிருந்தாலும் அதுல வளர அந்த செடி பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு. வாணி பூ பறிக்க வரும்போது, அத்தை இங்க பாரு, இன்னைக்கு இந்த செடியில எவ்வளவு பூ பூத்திருக்குன்னு பாரு. இது சாதாரண பூவை விட பெருசாவும் அழகாவும் இருக்கு. கௌரி அதை பார்த்து ஆச்சரியமா, ஆமா வாணி, அன்னைக்கு உங்க மாமாவை திட்டுன. ஆனா உண்மையிலேயே இந்த செடி ரொம்ப நல்லாதான் வந்திருக்கு. அந்த விரிசல்ல இருந்து ஒரு சின்ன வேரு வெளியில வந்திருக்கு. பாக்குறதுக்கு அது ரொம்ப அழகா தெரியுதுல்ல. அப்போ சீதா காய்கறி வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த பானைய பார்த்து, அடடா, என்ன கௌரி இது? அன்னைக்கு தூக்கி போட சொன்ன பானையா இது? பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கே. அப்போ மாணிக்கம் உள்ள இருந்து வந்து, பாத்தியாமா சீதா, அது உடைஞ்சு போய் தண்ணிய வேணும்னா சுமக்காம இருக்கலாம். ஆனா மண்ணை சுமந்து இன்னைக்கு அழகான பூக்களை பூக்க வச்சிருக்கு பாரு. ஒத்துக்கிறேன்னு, நான் அன்னைக்கு சொன்னது தப்புதான். இப்ப இது உடைஞ்சு போன பானை மாதிரி தெரியல. ஏதோ கலைநயத்தோடு செஞ்ச ஒரு பானை மாதிரி தான் இருக்கு. ஏதோ நேரம் நல்லா இருந்து செடி நல்லா வளர்ந்துச்சு. அதுக்காக பானையா யாரு வாங்குவாங்க? அப்பதான் ஒரு பெரிய மாட்டு வண்டி வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடியே நின்னுச்சு. அந்த ஊரு ஜமீன்தார் அம்மாவான லக்ஷ்மி அம்மா இறங்குனாங்க. வாங்கம்மா வாங்க. வாணி, நாற்காலி கொண்டு வந்து போடு. அம்மா சொல்லி அனுப்பியிருந்தா நாங்களே கொண்டு வந்திருப்போமே. லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே, இல்ல கௌரி, நாளைக்கு என் வீட்ல என் பொண்ணோட கல்யாணம் இருக்கு. அதனால வீட்டை அலங்கரிக்க சில கலைநயத்தோடு கூடிய பொருட்கள் தேவைப்படும். அதான் உங்க வீட்டுக்காரரை பத்தி கேள்விப்பட்டு அவரை பாக்குறதுக்காக வந்தேன். நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணுமா? ரங்கா, உள்ள இருந்து பெரிய பெரிய பானைய கொண்டு வந்து காட்டு. ரங்கா உற்சாகமா, சரிங்க மாமா, வாங்கம்மா. இந்த பானைய நாங்க நேத்து தான் செஞ்சோம். இதுல விளக்கேத்தி வச்சா பிரகாசமா இருக்கும். லக்ஷ்மியும் ரங்கா காட்டின பானைகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க பார்வை திடீர்னு வீட்டுக்கு வெளியில இருக்கிற அந்த கூஜா மேல போச்சு. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. லக்ஷ்மி ரொம்ப ஆச்சரியமா, இது நல்லா இருக்கே. அப்போ ரங்கா பதட்டமா, அது உடைஞ்சு போன பானைமா. மாமா அது வேலைக்காகாது அப்படின்னு தான் செடியை போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காரு.
நீங்க இந்த பக்கமா பாருங்க. ஆனா லக்ஷ்மி ரங்கா சொன்னதை கேட்காம நேரா அந்த பானை கிட்ட போனாங்க. மாணிக்கம், இது உடைஞ்சதா இல்ல நீங்க இப்படி தயார் பண்ணீங்களா? அது சுடும்போது உடைஞ்சு போச்சுமா. தூக்கி போட விருப்பம் இல்லாம வச்சிருக்கேன். என்ன ஒரு அழகு! நல்லா இருக்கிற பானைங்க சந்தையில நிறைய கிடைக்கலாம். ஆனா ஒரு குறைய கூட அழகா காட்டுற மாதிரியான இந்த மாதிரி கலைநயத்தோடு இருக்கிற பொருட்கள் எங்கேயுமே கிடைக்காது. அந்த பானையில இருக்கிற விரிசல் வழியா பார்க்கும்போது உள்ள தெரியுற அந்த மண்ணும் அதுல இருந்து வெளியில வந்திருக்கிற அந்த வேரும் வாழ்க்கைக்கான பாடத்தை கத்து கொடுக்குது. அம்மா, அந்த உடைஞ்சு போன பானை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சது மட்டும் இல்ல, இத நான் வாங்கலாம்னு நினைக்கிறேன். மாணிக்கம், இந்த பானைக்கு என்ன விலை? அது கேட்டு ரங்கா, ஆமா, அது உடைஞ்சு போன பழைய பானை. அதுக்கு வேலையா? சும்மா எடுத்துக்கிட்டு போங்க. லக்ஷ்மி ரொம்ப கோவமா கலையையும் அது செஞ்ச கலைஞனையும் அவமானப்படுத்தது. ரங்கா, மாணிக்கம், இந்த பானையை செஞ்சது நீங்க தானே? இதுக்கு நான் 5000 ரூபாய் விலை கொடுக்கறேன். வேண்டான்னு சொல்லாதீங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. பணம் முக்கியம் இல்ல. என்னோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே கோடி ரூபாய்க்கு சமம். அன்னைக்கு சாயந்தர நேரம் மாமா, என்ன மன்னிச்சிடு. ஒரு பானைய பொருளா தான் பார்த்தேன். ஆனா நீ பார்க்கற மாதிரி என்னால பார்க்க முடியல. மாணிக்கம் சிரிச்சுக்கிட்டே, பாத்தீங்களா, இயற்கையில எல்லாமே பயன்படும். எந்த ஒரு குறையும் அழகுதான். அந்த குறையே தெரியாத அளவுக்கு அதை அழகா மாத்துனா எல்லாமே அழகாதான் தெரியும். நம்ம மனசுக்குள்ளேயும் குறைங்க இருக்கு. அதை மாத்திக்கிட்டா அழகாதான் தெரியும். உண்மைதாங்க. இத்தனை நாளா நாம ஏழைங்களா இருக்கோம் அப்படின்னு நான் வருத்தப்பட்டேன். ஆனா உங்களுடைய கலைநயம் என்ன பணக்காரியாக்கிருக்கு. நீ சொன்னது சரிதான் மாமா. நல்லா இருக்கிற பானைங்க தண்ணியை தான் கொடுக்கும், உடைஞ்ச பானைங்க தான் பாடத்தை கத்து கொடுக்கும். அதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எல்லா மனுஷங்க கிட்டயும் ஒரு குறை இருக்கும். அதை ஏத்துக்கிட்டு அதை சரியான வழியில கொண்டு போனா குறையே அழகாகும். Check out these awesome videos! And don't forget to subscribe! See you next time!